வணக்கம். இந்த உரையில் நாம் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 1, அதாவது டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு வர்த்தக நிறுவனமும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கைகளை, அதாவது பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரெவென்யூ அக்கவுண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட், இருப்புநிலை குறிப்பு மற்றும் வருவாய் கணக்குகளை ஆண்டு இறுதியில் சமர்ப்பிக்கின்றன. அதை ஆடிட் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். இவற்றை தயாரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிறுவனத்திற்குத்தான் இருக்கிறது. அப்படி அந்த நிறுவனம் தயாரிக்கிற போது சில அக்கவுண்டிங் பாலிசிஸை அந்த நிறுவனம் கடைபிடிக்கிறது. அந்த பாலிசிஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அதாவது பயனீட்டாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதுதான் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல முக்கியமாக சொல்லப்படுகின்ற விஷயம். அது ஏன் தெரிவிக்க வேண்டும், அப்படி தெரிவிக்காவிட்டால் என்ன ஆகும், இந்த அக்கவுண்டிங் பாலிசிஸ்லாம் என்ன, அது எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் விரிவாக பேசுகிறது. This standard deals with the disclosure of significant accounting policies followed in the preparation and presenting of the financial statements. ஸோ ஒரு நிறுவனம் தன்னுடைய நிதி அறிக்கைகளை தயாரிப்பதிலும் அறிவிப்பதிலும் பயன்படுத்துகின்ற முக்கியமான கணக்கியல் கொள்கைகள், அதை பற்றி தான் இந்த ஸ்டாண்டர்ட் பேசுகிறது. The view presented in the financial statements of an enterprise of its state of affairs and of the profit or loss can be significantly affected by the accounting policies followed in the preparation and the presentation of the financial statements. ஒரு நிறுவனத்தினுடைய நிதி நிலைமை எவ்வாறு இருக்கிறது, அது சென்ற ஆண்டில் எவ்வளவு லாபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ ஈட்டி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்வது நிதிநிலை அறிக்கை தான். இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான் அதை நாம சொல்றோம். இது நியாயமாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். அப்பதான் அதை பயன்படுத்துகிறவர்கள், அதாவது அந்த பயனீட்டாளர்கள் அப்படின்னு சொல்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்க இவற்றை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு நிறுவனம் தன்னுடைய நிதி நிலைமையை பற்றியும் தான் ஈட்டிய லாபம் மற்றும் நஷ்டம் பற்றியும் தன்னுடைய நிதி அறிக்கைகளில், பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தெரிவிக்கிறது. தனது நிதி அறிக்கைகளை தயாரிப்பதிலும் அறிவிப்பதிலும் அந்த நிறுவனம் பயன்படுத்தியுள்ள கணக்கியல் கொள்கைகள், அக்கவுண்டிங் பாலிசிஸ் மேற்கொண்ட விஷயங்களை பெரிதும் பாதிக்கின்றன. ஒவ்வொரு நிறுவனமும் தனக்கே உரித்தான கணக்கியல் கொள்கைகளை பயன்படுத்துகின்றது. அதாவது வெவ்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறு விதமான கொள்கைகளை பயன்படுத்துகின்றன. அப்படி இப்ப எல்லா நிறுவனமும் ஒரே மாதிரியான கொள்கைகளை பயன்படுத்தி விட்டால் நாம் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ஒரே விதமான கொள்கைகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நம்ம எல்லாவற்றையும் ஒப்புநோக்கவும் முடியும். ஒரு நிறுவனத்தினுடைய நிதிநிலை அறிக்கைகளை இன்னொரு நிறுவனத்தினுடைய நிதி அறிக்கைகளுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆனால் ஒவ்வொரு நிதி நிறுவனமும் வெவ்வேறு விதமான அக்கவுண்டிங் பாலிசிஸ் பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொன்னா அப்போ இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. என்ன உதாரணமா, இப்போ டெப்ரிசியேஷன் இருக்கு, அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் போடுறோம். டெப்ரிசியேஷன் போடும் பொழுது அதில் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. WD மெத்தட், ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் இருக்கலாம், அல்லது பிக்சர் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு மெத்தட்ல போடும் பொழுது எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரியா WDVயை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொன்னா அப்ப நாம வெவ்வேறு நிறுவனங்களுடைய நிதி அறிக்கைகளை ஒப்பிட்டு பார்க்கறது அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதமான பாலிசியை ஃபாலோ பண்ணுது அப்படின்னாக்க, ஒன்னு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஃபாலோ பண்ணுது, ஒன்னு WDV ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அப்போ இந்த லாபத்தை கணக்கு காட்டுவதிலே சரியாக இருக்க முடியாது. ஒன்று அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் அது சரியாக கணக்கை சொல்லலாம். ஆனால் அதை மற்றொரு நிறுவனத்துடன் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ரெண்டும் சரியாக இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க, இந்த நிறுவனம் WDV ஃபாலோ பண்ணுகிறது, இந்த நிறுவனம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை ஃபாலோ பண்ணுகிறது அப்படிங்கிறத பயனீட்டாளர்களுக்கு அந்த நிறுவனங்கள் சொல்ல வேண்டும். இப்போ அதுதான் அக்கவுண்டிங் பாலிசி அப்படிங்கிறது. இப்போ வெவ்வேறு அக்கவுண்டிங் பாலிசியை அடாப்ட் பண்ணும் பொழுது அது நாம என்ன அக்கவுண்டிங் பாலிசியை அடாப்ட் பண்றோம் அப்படிங்கிறத அந்த நிறுவனம் பயனீட்டாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியமாகிறது. எனவே ஒரு நிறுவனம் தெரிவித்துள்ள நிதி அறிக்கைகளை சரிவர புரிந்து கொள்வதற்கு அவை பின்பற்றும் கணக்கியல் கொள்கைகளை பற்றி அறிந்து கொள்வது அவசியமாகிறது. 3. The disclosure of some of the accounting policies followed in the preparation and the presentation of the financial statements is required by law in some cases. சில நேரங்கள்ல இந்த விஷயத்தை வெளியில் சொல்வது சட்டபூர்வமான ஒரு அவசியமாக ஆகிவிடுகிறது. சட்டப்படி இதை நீங்க சொல்லியானும் சொல்லாம இருக்க முடியாது. இது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் படி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் சில நேரங்களில் இது சட்டபூர்வமான ஒரு கம்பல்ஷனாக மாறிவிடுகிறது.
4. The Institute of Chartered Accountants of India has, in standard issued by it, recommended the disclosure of the certain accounting policies. That is, example, translation policies in respect of foreign currency items. Now, depreciation policy அப்படின்னு சொன்னோம். இப்போ இதுல வந்து ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் ஐட்டம்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அவங்க என்ன விதமான பாலிசியை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு மாதிரி ஃபாரின் கரன்சியை ட்ரீட் பண்ணலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நிறுவனமும் எந்த மாதிரியான பாலிசியை கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறத பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட கண்டிப்பா சொல்லி ஆகணும். Paragraph 5. In recent years, a few enterprises in India have adopted the practice of including in their annual reports to shareholders a separate statement of accounting policies followed in preparing and presenting the financial statements. இப்போ கொஞ்ச காலமா இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனங்கள் கூட தங்களுடைய ஆண்டறிக்கைகளில், அதாவது ஆனுவல் ரிப்போர்ட்னு சொல்றேன், அந்த ரிப்போர்ட்ல தங்களுடைய நிதி அறிக்கைகளை தயாரிப்பதிலும் தெரிவிப்பதிலும் தாங்கள் என்ன விதமான கணக்கியல் கொள்கைகளை, அக்கௌண்டிங் பாலிசிஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி தெரிவிக்கின்றன. இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் தான். 6. ஆனா அப்படி தெரிவிச்சாலுமே கூட தற்காலத்தில் அனைத்து நிதி அறிக்கைகளிலும் கணக்கியல் கொள்கைகள் முழுமையாகவும் ஒழுங்காகவும் தெரிவிக்கப்படுவது இல்லை. ரெகுலரா அதை செய்யறதும் இல்லை, முழுசாகவும் அதை செய்யறது இல்லை. பல நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாக்க, தாங்கள் கடைபிடிக்கும் கணக்கியல் கொள்கைகள் குறித்து நோட்ஸ் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கின்றன. ஆனால் இத்தகைய அறிக்கைகளின் தன்மை, அதனுடைய நேச்சரும், அது எந்த அளவுக்கு விஷயங்களை வெளியே சொல்கிறது அப்படிங்கிறதும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரே துறையில, ஒரே ஃபீல்டுல இயங்குகிற வெவ்வேறு பிரிவுகள், வெவ்வேறு யூனிட்ஸ், அவற்றுக்கு இடையிலேயும் வேறுபடுகின்றன. Paragraph 7. Even among the few enterprises that presently include in their annual reports a separate statement of accounting policies, considerable variation exists. The statement of accounting policies forms part of the accounts in some cases, while in others it is given as supplementary information. இந்த மாதிரி கொடுக்கிற சில நிறுவனங்கள்ல கூட நிறைய மாற்றங்கள், வேறுபாடுகள் இருக்கின்றன. என்ன வேறுபாடுகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டாக்க, இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ் பத்திய ஸ்டேட்மெண்ட் இதை ஒரு தனி பார்ட்டா அதுல கொடுக்குறாங்க. சில நேரங்கள் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இதையும் சேர்த்து கொடுக்குறாங்க. சில நேரங்கள் இது ஒரு தனியான ஒரு இன்ஃபர்மேஷனா கூட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு மாதிரியாக செய்து கொண்டு இருக்கிறது. Paragraph 8. The purpose of this standard is to promote better understanding of financial statements by establishing through an accounting standard the disclosure of the significant accounting policies and the manner in which accounting policies are disclosed in the financial statements. அப்போ ஒரு நிறுவனம் தன்னுடைய நிதி அறிக்கைகளை வழங்கும் பொழுது அதை அதனுடைய பயனீட்டாளர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவை தங்களுடைய கொள்கைகளை, அக்கௌண்டிங் பாலிசிஸ், அதை அவை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டும். அப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணும் பொழுது எந்தெந்த விதமான பாலிசிகளை எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அது எந்த மேனர்ல, எந்த வகையில் அவற்றை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டர்ட் மூலமாக நாம சொல்ல வேண்டும், ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் மூலமாக சொல்ல வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டோட நோக்கம். Such disclosures would also facilitate a more meaningful comparison between financial statements of different enterprises. So இதனால நம்ம வந்து வெவ்வேறு நிறுவனங்களுடைய நிதி அறிக்கைகளை ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். அதற்காகவும் இது அவைகள் செய்தாக வேண்டும். Paragraph 9. நிதி அறிக்கைகளை தயாரிப்பதிலும் தெரிவிப்பதிலும் சில அடிப்படையான கருதுகோள்கள், சில அசம்ஷன்ஸ் இருக்கு. இவையெல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டு கடைபிடிக்கும் விஷயங்கள் என்பதால் இவற்றை பற்றி தெரிவிக்க வேண்டியது இல்லை. ஆனால் இவற்றை கடைபிடிக்கவில்லை என்றால் அதனை அவசியமாக தெரியப்படுத்த வேண்டும். சில ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நிறுவனமும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுகின்றன அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். அப்படி அது எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்த தேவையில்லாமல் எல்லாரும் திரும்ப திரும்ப தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாரும் ஃபாலோ பண்ற இந்த ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸை இந்த நிறுவனமும் ஃபாலோ பண்ணிருக்கு அப்படி இருக்குன்னா அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி அக்கௌண்டிங் அசம்ஷனை ஃபாலோ பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். இந்த அக்கௌண்டிங் அசம்ஷனை நாங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு அதுல கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். டிஸ்க்ளோஷர்ல இது சொல்லியாக வேண்டும். அது என்னென்ன விதமான ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம். Paragraph 10. The following have been generally accepted as fundamental accounting assumptions. இந்த மூன்று விஷயங்கள் தான் நம்ம ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒன்னு கோயிங் கன்சர்ன், ரெண்டாவது கன்சிஸ்டன்சி, மூணாவது அக்ரூவல்.
GCA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா கோயிங் கன்சர்ன். கோயிங் கன்சர்ன்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நிறுவனம் வந்து தொடர்ந்து இயங்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இந்த நிறுவனத்தை வந்து திடீர்னு இன்னைக்கு முடிவாங்க அல்லது நாளைக்கு முடிவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இல்லை. அப்படிங்கிற அவசியம் அந்த நிறுவனத்திற்கு இல்லை, அது செய்ய போறதும் இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த கோயிங் கன்சர்ன் அப்படிங்கிறது அடுத்த நிதி ஆண்டுகளிலும் இந்த நிறுவனம் நிச்சயமாக செயல்படும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஃபோர்சியபிள் ஃபியூச்சர்ல நம்ம அது செயல்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒன்று இருக்கிற பட்சத்துல அது அந்த நிறுவனத்திற்கும் இருக்கின்ற பட்சத்துல அதை பற்றி அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோயிங் கன்சர்னா இருந்தா அதை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. கன்சிஸ்டன்சி அப்படின்னா மாற்றம் இல்லாமல் நீடித்திருப்பது, அதாவது ஒரே மாதிரியாகவே இருந்து கொண்டிருப்பது. ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் பாலிசிஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த வருஷம் நீங்க ஒரு அக்கௌண்டிங் பாலிசியை ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த வருஷமும் அதே அக்கௌண்டிங் பாலிசியை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது நீங்க அதை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை, எங்கள்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனா நீங்க இந்த அக்கௌண்டிங் பாலிசி எங்கேயாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு வச்சீங்க, அப்ப உங்கள்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை. போன வருஷம் நீங்க WD மெத்தட்ல வந்து அசட்லாம் டெப்ரிஷியேட் பண்ணீங்க, இந்த வருஷம் நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது உங்களுடைய டெப்ரிசியேஷன் மெத்தட் நீங்க மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா அங்க உங்கள்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை. அந்த கன்சிஸ்டன்சி இல்லாத பட்சத்துல நீங்க இந்த மாதிரி நாங்க இந்த அக்கௌண்டிங் பாலிசியை மாத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். அடுத்தது அக்ரூவல்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ரெவென்யூ, காஸ்ட் இதெல்லாம், அதாவது வருமானம் அல்லது செலவு, இதெல்லாம் வந்து எப்ப அக்ரூவ் ஆகுதோ அப்பயே நாம வந்து ரெகக்னைஸ் பண்றோம். அதை ரெகக்னைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட்லயே, அந்த கணக்கியல் பருவத்திலேயே நாம அதை வந்து அக்கௌண்ட் பண்ணிடுறோம். சில நேரம் இந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, கேஷ் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனா அக்ரூவல் அப்படி இல்லை. அக்ரூவல் பண்ணும் பொழுது எப்ப வந்து வருவாய்கள் மற்றும் செலவுகள் எழுகின்றனவோ, as soon as the transactions occur, whether cash or cash equivalent is received or not, அப்பவே அதை வந்து நம்ம கணக்குல எழுதிடுறோம். அந்த பருவ காலத்தில் நாம அதை எடுத்துட்டு போயிடுறோம். அதனால அக்ரூவல்ங்கிறது கான்செப்ட், இந்த ஒரு அசம்ஷன், இதையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்க தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அக்ரூவல் பேசிஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா அப்போ நீங்க அதை கண்டிப்பாக தெரிவித்தே ஆக வேண்டும். இதை ஒரு டயக்ராம்ல சொன்னா ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ், 3 அசம்ஷன்ஸ்: கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல் அப்படிங்கிற 3 அசம்ஷன்ஸ். இந்த 3 அசம்ஷன்ஸையும் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணினால், இஃப் தே ஆர் ஃபாலோடு, need not be required to be disclosed, அது வந்து நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அதை நீங்க கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆக வேண்டும். அடுத்தது 11, நேச்சர் ஆஃப் தி அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஒரு நிறுவனம் தனது நிதி அறிக்கைகளை தயாரிப்பதில் பயன்படுத்தும் கணக்கியல் தத்துவங்கள் மற்றும் அவற்றை பயன்படுத்துகின்ற முறை ஆகியவற்றை அதன் கணக்கியல் கொள்கை என்று சொல்லலாம். நீங்க அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் என்ன ஃபாலோ பண்றீங்களோ, அந்த பிரின்சிபிள்ஸை நீங்க எப்படி அப்ளை பண்றீங்களோ, அந்த மெத்தட் இதெல்லாம் சேர்த்து நம்ம அக்கௌண்டிங் பாலிசி அப்படின்னு சொல்றோம். ஸோ பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, நீங்க என்னென்ன அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்றீங்க, அது எப்படி நீங்க அப்ளை பண்றீங்க, என்ன மெத்தட்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கியல் கொள்கை அல்லது அக்கௌண்டிங் பாலிசி அப்படின்னு சொல்றோம். There is no single list of accounting policies which are applicable to all circumstances. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படக்கூடிய ஒரு லிஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டா, ஒரு வர்த்தக நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார சூழ்நிலையில் தான் செயல்படுகிறது. நாம் படிச்சிருப்போம், எக்கனாமிக் என்விரான்மெண்ட் ஆஃப் த பிசினஸ் அப்படின்னு நாம் படிச்சிருப்போம். அப்ப அந்த பொருளாதார சூழ்நிலை மாறும் பொழுது அந்த நிறுவனம் வெவ்வேறு விதமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அதனுடைய அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸே அது மாத்திக்குது. அதனுடைய சாய்ஸ் ஆஃப் தி appropriate accounting principles and the methods of applying those principles in the specific circumstances of each enterprise calls for considerable judgment by the management of the enterprise. அப்போ இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கணக்கியல் கொள்கைகளை ஒவ்வொரு நிறுவனமும் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 13, The Institute of Chartered Accountants of Indiaவின் பல்வேறு தரநிலைகள், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மற்றும் அரசாங்கம், பிற ஒழுங்குமுறை முகமைகளின் முயற்சிகள், ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் மற்றும் முற்போக்கு சிந்தனை கொண்ட நிறுவனங்களின் மேலாண்மை, மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் ஃபர்ம்ஸ், இதெல்லாம் சேர்ந்து இந்த காலங்களில் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுகின்ற ஒப்புக்கொள்ளப்பட்ட மாறுபட்ட கணக்கியல் கொள்கைகளின் எண்ணிக்கை பெரிதும் குறைந்துள்ளது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாக்க, இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ்லயே டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத எடுத்து சொல்றாங்க. இந்த பாலிசிஸ்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னா
எல்லா பாலிசியுமே மாறுதா அப்படின்னு கேட்டாக்க இல்ல. சில இடங்கள்ல மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த இடங்கள்ல ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான வாய்ப்பு இருக்கிறது அல்லது ஒரு அவசியம் கூட இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அவசியம் இருக்கும் பொழுது அது வெவ்வேறு விதமான அக்கவுண்டிங் பாலிசியை ஃபாலோ பண்ணுது. இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நிறுவனம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுது. அதுக்கு அப்படி ஒரு அவசியம் இருக்கு. அல்லது இன்னொரு நிறுவனம் WDV தான் ஃபாலோ பண்ணுது. ஏன்னா அது கம்பல்சரியா கட்டப்படியா WDV தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதனால அது WDV தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த வேறுபாடுகள் எத்தனை விதமான வேறுபாடுகள் இருக்க முடியும் அப்படிங்கிறத குறைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக அதாவது இங்க என்னென்னலாம் இங்க இதுல வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா இன்ஸ்டிடியூட்ல இருந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சில அட்டெம்ப்ட்ஸ் எடுத்துக்குது. கம்பெனி லாக்ல சில விஷயங்களை சொல்லியிருக்கு. அதே மாதிரி அதர் ரெகுலேட்டிங் ஏஜென்சிஸ் அவங்களும் சில விஷயங்களை சொல்றாங்க. சில நேரங்களில் மேனேஜ்மெண்ட்டே இல்ல இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அதனால இதை குறைச்சிக்கலாம், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இதுல வேண்டாம், எல்லாரும் ஒரே மாதிரியான பாலிசியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களின் காரணமாக இப்போ இந்த எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகும். இன்னும் எதிர்காலங்களில் இப்போ ஒரு 15 எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் எதிர்காலங்களில் இது 10ஆகவோ 8ஆகவோ 7ஆகவோ குறையலாம். ஆனால் இது முற்றிலுமே நீங்க குறைச்சிடலாம் அப்படிங்கிறது முடியாத விஷயம். ஏன்னு கேட்டா சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. வர்த்தக நிறுவனங்கள் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்பவாறு செயல்படுகின்றன. அதனால அவை அங்கங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ அவை மாற்றிக்கொள்ளதான் செய்யும். அவை மாற்றுகின்றன அப்படின்னு சொன்னாக்க அது டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம நிச்சயமா அந்த நிதி அறிக்கைகளை படித்து புரிந்து கொள்வதில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க அப்பதான் தப்பாயிடும். நம்மளாம் அந்த அந்த பிரசன்டேஷனே சரியா இருக்காது. இந்த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூங்கிறது அதுல இல்லாம போயிடும். அதனால அதை மட்டும் நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். அதாவது மாற்றம் இருந்தால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, எந்தெந்த ஏரியாக்கள்ல இந்த டிஃபரிங் அக்கௌண்டிங் பாலிசிஸ் எல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இது ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டா the following are the examples of the areas in which different accounting policies may be adopted by the different enterprises. So methods of depreciation, நம்ம முன்னாடியே சொன்னோம், depreciation, depletion and amortization, treatment of the expenditure during construction, conversion of or translation of foreign currency items, valuation of inventories. So inventory evaluate பண்றதுல கூட சில ப்ராப்ளம் வரலாம். ஒரு காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட்ல வேல்யூவேஷன் போடுறேன்னு சொல்லலாம். ஒருத்தர் இல்ல நான் காஸ்ட போட முடியாது, அதனுடைய நெட் ரியலைசபிள் வேல்யூ என்னவோ அதுல போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலயும் டிஃபரன்ஸ் வரலாம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறதுல வரலாம். வேல்யூவேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுலயும் ப்ராப்ளம் வரலாம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அதுலயும் வெவ்வேறு மெத்தட்ஸ் பாலிசிஸ் அடாப்ட் பண்ணலாம். ரெகக்னிஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ், வேல்யூவேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வெவ்வேறு விதமான பாலிசிஸ் இருக்கலாம். ஆனா எனவே ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதமான பாலிசியை அடாப்ட் பண்றதுக்கு கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கணக்கியல் கொள்கைகளை தெரிவு செய்யும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸை நம்ம செலக்ட் பண்றோம், எந்தெந்த பாலிசியை நமக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்றோம். அப்படி செலக்ட் பண்ணும் பொழுது அதுல என்ன விஷயங்கள் நாம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு இருப்பு நிலை குறிப்பின் நாளன்று அந்த நிறுவனத்தின் உண்மையான மற்றும் நியாயமான நிலைமையை ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ உணர்த்துவதாகவும் அந்த நாளில் முடிவடைந்த காலத்தில் ஈட்டப்பட்ட லாபம் மற்றும் நஷ்டம் குறித்து தெளிவாக தெரிவிப்பதாகவும் இந்த கொள்கைகள் அமைய வேண்டும். எனவே இந்த நிதி அறிக்கைகளை எந்த கொள்கைகளின் அடிப்படையில் தயாரிக்கின்றார்களோ அவை இந்த நோக்கத்திற்கு உதவும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ இந்த அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் பண்றதுல ரொம்ப ஜாகிரதையா செலக்ட் பண்ணா அதுக்கு சில விஷயங்களை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாக்க முதல்ல முக்கியமா ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா விவேகம் உள்ள முறையிலே நாம இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸை செலக்ட் பண்ண. இந்த ப்ரூடன்ஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். நமக்கு எதிர்காலத்துல லாபங்கள் வரும் அப்படின்னு நாம நம்புகிறோம். ஆனா லாபங்கள் வரும் அப்படிங்கிறதுனாலே உடனே நாம ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் பண்றது இல்லை, லாபத்துக்கு யாரும் ப்ரொவிஷன் போடுறது இல்லை. ஆனா இது எப்ப ரெகக்னைஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க when realized though not necessarily in cash. டிரான்சாக்ஷன்ஸ்ல நமக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே, ரெகக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நாம அதை அக்கௌண்ட்ல கொண்டு வந்துடுறோம். ஆனா கையில பணமா வந்ததா அப்படின்னா அது வரணும்னு அவசியம் இல்லை. டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதுல ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை நாம ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஆனா
இந்த லாஸ் இருக்கு இல்லையா, லாஸ் வந்து எப்பவுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே, லயபிலிட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே எவ்வளவு தூரம் நமக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நாம அதுக்கு ப்ரொவிஷனை போட்டுறணும். எவ்வளவு தூரம் அதை நாம டிட்டர்மைன் பண்ண முடியுமோ, எவ்வளவு செர்டைனிட்டியோட அதை நாம டிஃபைன் பண்ண முடியுமோ, அதை டிட்டர்மைன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அதை நாம டிட்டர்மைன் பண்ணி அதுக்கு நாம ப்ரொவிஷனை போட்டுறோம். இதுதான் நம்ம ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ப்ரூடன்ஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, provision shall be created for known all liabilities and losses even though the amount cannot be determined with certainty. இது நிச்சயமா இவ்வளவுதான் லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாட்டி போனாலும் நாம அதுக்கு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணிடணும். The exercise of prudence in selecting the accounting policies ensure that profits are not overstated. ப்ராஃபிட்டை நீங்க அதிகமா சொல்லக்கூடாது, அதாவது அன்னியண்டு ப்ராஃபிட்ஸ் அதாவது நீங்க காமிக்க கூடாது. லாசஸ் ஆர் நாட் அண்டர்ஸ்டேட்டட், இது அதுக்கு ரிவர்ஸ். ப்ராஃபிட் எப்படி கூட சொல்லக்கூடாதோ அதே மாதிரி லாஸையும் நீங்க குறைச்சு சொல்லக்கூடாது. அசெட்ஸ் ஆர் நாட் ஓவர் ஸ்டேட்டட், அசட்டையும் வேல்யூ உண்மையான வேல்யூட அதிகமான வேல்யூல சொல்லக்கூடாது. அதே மாதிரி லயபிலிட்டிஸ் ஆர் நாட் அண்டர்ஸ்டேட்டட், லயபிலிட்டிஸை நீங்க குறைச்சு சொல்லக்கூடாது. இதுதான் நாம ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் அப்படின்னா தி அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் பிரசன்டேஷன் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் should be governed by their substance and not merely by the legal form. டிரான்சாக்ஷன் அல்லது ஒரு ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய எக்கனாமிக் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், அதனுடைய ஃபினான்ஷியல் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதை தான் நாம சொல்லணுமே தவிர அதனுடைய லீகல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமா ஒரு கம்பெனில அல்லது ஒரு நிறுவனத்துல சில பொருட்களை விற்கிறாங்க, அண்டர் பைபேக் கேரண்டி விற்கிறாங்க. பைபேக் கேரண்டில விற்கும் பொழுது அதுல ரிஸ்க் இருக்கு. ஒரு 6 மாத காலத்துக்கு நீங்க இதை பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்க திருப்பி கொடுத்துருங்க, நாங்க முழு பணத்தையும் வாபஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு சேல் இருக்கு. அப்ப அது ஒரு சேல் தான், பட் லீகலா பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி கண்டிஜென்ட் சேல். அது எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு திரும்பி வரலாம். அதனால அதை நாம ஒரு கண்டிஜென்ட் சேல் மாதிரி தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணுமே தவிர அது ஒரு டெஃபினட் சேல் மாதிரி நாம ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு ரிஸ்க் வரலாம். அதுதான் நம்ம சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மெட்டீரியாலிட்டி. Financial statements should disclose all material items, that is items the knowledge of which might influence the decisions of the user of the financial statements. மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பயிரிட்டாளர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இந்த நிறுவனத்தை பத்தி ஒரு தகவல் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தகவலினுடைய அடிப்படையில் அவர் அந்த நிறுவனத்துல முதலீடு செய்வதையோ அல்லது செய்யாமல் இருப்பதையோ பற்றி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னா அது மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மெட்டீரியல் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது நான் பார்க்கணும். அந்த மெட்டீரியல் எஃபெக்ட் இருந்ததுன்னா அது எல்லாம் should be disclosed in the financial statements. இதுதான் நம்ம மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ். இது மீண்டும் அதே தான் திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். பாராகிராஃப் 18. நிதி அறிக்கைகளை பயன்படுத்துபவர்கள் அவற்றை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவற்றை தயாரிப்பதில் கடைபிடிக்கப்படும் கணக்கியல் கொள்கைகள் அனைத்தையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். 1. 2வது, அத்தகைய தகவல் அனைத்தும் நிதி அறிக்கைகளின் பகுதியாக இருத்தல் அவசியம். அது வேற எங்கேயாவது தனியா ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிதி அறிக்கைகளின் பகுதியாக தான் அவை இருக்க வேண்டும். அதே மாதிரி அவையெல்லாம் ஒரே இடத்தில் தான் தெரிவிக்கப்பட வேண்டும். அதை அடுத்து paragraph 20. It would be helpful to the reader of financial statements if they are all disclosed as such in one place instead of being scattered over several statements, schedules or notes. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஸ்டேட்மெண்டா வெவ்வேறு ஷெட்யூல்ல வெவ்வேறு நோட்ஸ்ல கொடுக்கறதுக்கு பதிலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ் அப்படின்னு போட்டு அந்த ஒரே இடத்துல எல்லா அக்கவுண்டிங் பாலிசிஸையும் சொல்லணும். அதுதான் இன்வெஸ்டருக்கு அல்லது அதை யூஸ் பண்றவருக்கு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்கிறவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்தெந்த விஷயங்களை பொறுத்தவரையில் மாற்றங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பது பத்தியின் 14 குறிப்பிடப்பட்டது. ஆனா இந்த பட்டியல் அந்த எந்தெந்த விஷயங்கள்ல மாறுபாடுகள் இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அந்த பட்டியல் அது ஒரு உதாரணமா தான் கொடுத்திருக்காங்க. அது எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்னு அதை நாம சொல்ல முடியாது. இது இல்லாம வேறு சில விஷயங்களும் இருக்கலாம், அதெல்லாம் அதுல சொல்லல. எல்லா விஷயங்களையும் அதில் சொல்லவில்லை. Any change in an accounting policy which has a material effect should be disclosed. ஸோ ஒரு அக்கௌண்டிங் பாலிசியில நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு மெட்டீரியல் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நீங்க கண்டிப்பா தெரிவித்தே ஆக வேண்டும். The amount by which any item in the financial statements is affected by such a change should also be disclosed to the extent ascertainable.
இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை செய்வதனால், அக்கவுண்டிங் பாலிசியில ஒரு மாற்றத்தை செய்வதனால், எந்த ஒரு ஐட்டத்திலாவது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு, அதனால என்ன அமௌண்ட் மாற்றம் வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அத நீங்க கண்டிப்பா அளந்து, அத நீங்க இவ்வளவு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். உதாரணமா, இந்த அக்கவுண்டிங் பாலிசிஸ்ல டெப்ரிசியேஷன் பாலிசிய மாத்துறோம் அப்படின்னு வச்சுக்கங்க. WDV போட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு காலமா. இப்ப நாம திடீர்னு வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கு மாறுறோம் அப்படின்னு சொன்னா, அப்படி மாறுறதுனால அசட்டோட வேல்யூ ஒண்ணு ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆகுது அல்லது அண்டர் ஸ்டேட்டடா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அசட்டோட வேல்யூ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க, அது எந்த அளவுக்கு மாறுகிறது? இந்த புதுசா இந்த அக்கவுண்டிங் பாலிசி அடாப்ட் பண்றதுனால அசட்டினுடைய வேல்யூ அதிகமா போயிருக்கா அல்லது குறைச்சலா போயிருக்கா அல்லது கூட போயிருந்தால் அது எவ்வளவு கூட போயிருக்கு, குறைச்சலா போயிருந்தா அது எவ்வளவு குறைச்சலா போயிருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டா, இந்த வேல்யூ நிச்சயமாக வந்து உங்களுடைய நிறுவனத்துடைய லாபத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். லாபத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யும். அப்படி செய்யுங்கிறதுனால கண்டிப்பா வந்து நாம சொல்லியே ஆகணும். அது எவ்வளவு அமௌண்ட் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கறதை நீங்க அசர்டைன் பண்ணி சொல்லி ஆகணும். Where such amount is not ascertainable wholly or in part, the fact should be indicated. இதை அசர்டைன் பண்றோம். அப்படி அசர்டைன் பண்ணும்பொழுது முழுசா அதை வந்து நம்மளால அசர்டைன் பண்ண முடியல அல்லது பார்ட்லி நம்மளால அசர்டைன் பண்ண முடியல, பார்ட்லி பண்ண முடியுது, பார்ட்லி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தையும் நீங்க வந்து அக்கவுண்டிங் பாலிசி டிஸ்க்ளோஷர்ல கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். If a change is made in the accounting policies which has no material effect on the financial statements for the current period, but which is reasonably expected to have a material effect in the later periods, the fact of such changes should be appropriately disclosed in the period in which the change is adopted. இப்போ மேல சொன்னது வந்து ஒரு மெட்டீரியல் சேஞ்ச் இருந்ததுன்னா அதை நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு சொன்னோம். இப்ப இந்த கரண்ட் இயர்ல இப்போ ஒரு பாலிசியை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால இந்த கரண்ட் இயர்ல இதனுடைய எந்த விதமான மெட்டீரியல் இம்பாக்ட் இல்லை. ஆனா எதிர்காலத்துல அடுத்த ஆண்டுகள்ல இதுல இருந்து ஒரு மெட்டீரியல் இம்பாக்ட் வரும் அப்படின்னு சொன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆக வேண்டும். அதே மாதிரி எந்த பீரியட்ல இந்த சேஞ்சினால ஒரு இம்பாக்ட் வருமோ அதையும் நீங்க கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். Disclosure of accounting policies or of changes therein cannot remedy a wrong or inappropriate treatment of the item in the accounts. So அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பொருத்தமில்லாத அல்லது ஒரு தவறான ஒரு விஷயத்தை சரி செய்வதற்கு நீங்க இந்த டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது. அது அதற்கு தீர்வாக அமையாது. மெயின் பிரின்சிபிள்ஸ். All significant accounting policies adopted in the preparation and presentation of the financial statements should be disclosed. எல்லா விதமான முக்கியமான பாலிசிகளும் கணக்கியல் கொள்கைகளும் எதுல கடைபிடிக்கப்பட்டவை அப்படின்னா பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தயார் பண்றதுல கடைபிடிக்கப்பட்ட அனைத்து கொள்கைகளும் கண்டிப்பாக தெரிவிக்கப்பட வேண்டும். 25. நிதி அறிக்கைகளின் ஒரு பகுதியாகவே முக்கியமான கணக்கியல் கொள்கைகள் தெரிவிக்கப்பட வேண்டும். இதை நான் முன்னாடியே சொல்லிட்டோம். மேலும் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் தெரிவிக்கப்பட வேண்டும். எல்லாத்தையும் சொல்லியானும், எல்லாத்தையும் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட பார்ட்டாதான் சொல்லியானும், எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்லியானும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சொல்லக்கூடாது. பேராகிராஃப் 26. கணக்கியல் கொள்கைகளில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டு அதன் காரணமாக நடப்பு கணக்கு காலத்திலோ அல்லது எதிர்வரும் காலங்களிலோ குறிப்பிட்ட அளவு தாக்கம் மெட்டீரியல் இம்பாக்ட் ஏற்படக்கூடும் என்றால் அத்தகைய மாற்றங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். இது முன்னாடி சொன்னதுதான். கணக்கியல் கொள்கைகளில் செய்யப்பட்ட மாற்றம் நடப்பு கணக்கு காலத்தில் குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை உண்டாக்கும் என்றால் நிதி அறிக்கைகளில் காணப்படும் எந்த விஷயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்க வேண்டும். இந்த தொகை எவ்வளவு தூரம் நிச்சயமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தீர்மானித்து குறிப்பிடப்பட வேண்டும். அந்த தொகையை முழுவதுமாகவோ அல்லது அதன் ஒரு பகுதியையோ தீர்மானித்து சொல்ல முடியவில்லை என்றால் அதையும் குறிப்பிட வேண்டும். அதாவது இந்த மாதிரி எங்களால அறிந்து சொல்ல முடியவில்லை என்பதையும் குறிப்பிட வேண்டும். இதுவும் முன்னாடி சொன்ன விஷயம் தான். Paragraph 27. If the fundamental accounting assumptions, that is going concern, consistency and accrual, are followed in financial statements, specific disclosure is not required. இதை பத்தி நீங்க சொல்ல வேண்டியதில்லை. இதை மூணையும் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இதை மூணையும் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு டிஸ்க்ளோசர்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. If a fundamental accounting assumption is not followed, the fact should be disclosed. ஆனா இதை நீங்க கடைபிடிக்கலைன்னு வச்சுங்களேன். உதாரணமா இப்ப நம்ம கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னாக்க எங்கள்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை, இந்த விஷயத்துல நாங்க போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு நாங்க மாறுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இதுவரையில் நாம டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ் பத்தி விரிவாக பார்த்தோம். இதுல முக்கியமா கேள்வி கேட்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாக்க
அக்கவுண்டிங் பாலிசிஸை டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணுமா? ஆமா, டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இதுல ஃபண்டமெண்டல் அசம்ப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு. கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல், இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்பொழுது அதை நாம் தெரிவிக்கணுமா, டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, இந்த 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது அதை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆக வேண்டும். சரி, எந்தெந்த விஷயங்கள்ல வந்து அக்கவுண்டிங் பாலிசிஸ் வந்து டிஃபர் ஆகலாம், அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம சொன்னோம் ஃபாரின் கரன்சி டிரான்ஸ்லேஷன்ஸ், அக்கவுண்டிங் பாலிசி, ஐ மீன் டெப்ரிசியேஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவேஷன், இன்வென்டரி வேல்யூவேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அக்கவுண்டிங் பாலிசிஸ் டிஃபர் ஆகிறதுக்கு, ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு வேறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இந்த அக்கவுண்டிங் பாலிசிஸை ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, இவற்றை வந்து நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதான் அவற்றை படித்து புரிந்து கொள்பவர்கள் உங்களுடைய நிதி அறிக்கைகளை சரியாக படித்து புரிந்து கொள்ள முடியுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, வெவ்வேறு நிறுவனங்களுடைய நிதி அறிக்கைகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த 2 விஷயங்களுக்காக கண்டிப்பாக நீங்க அக்கவுண்டிங் பாலிசிஸ் எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆக வேண்டும். இதை எங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இது பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட தான் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரே இடத்துல தான் இது எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். வெவ்வேறு இடங்களை நீங்க சொல்லக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஒரு அக்கவுண்டிங் பாலிசியை மாற்றும் பொழுது அதோட என்ன மெட்டீரியல் இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அதை அளந்து நீங்க சொல்லணும். அது இந்த காலத்துல, இந்த நடப்பு காலத்துல அந்த இம்பாக்ட் இருந்தாலும் சரி, எதிர்வரும் காலத்துல அதுக்கு இம்பாக்ட் இருந்தாலும் சரி, அதை நீங்க கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். அதே மாதிரி ஒரு அக்கவுண்டிங் பாலிசியை நீங்க செலக்ட் பண்ணும் பொழுது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ப்ரூடன்ஸ், சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் அண்ட் மெட்டீரியாலிட்டி, இந்த 3 விஷயங்களையும் நாம கவனிக்க வேண்டும். இதை கவனிச்சு தான் நம்ம ஒரு அக்கவுண்டிங் பாலிசியை செலக்ட் பண்ணி, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்கவுண்டிங் பாலிசிஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். இதுதான் இதுல கேள்விகளுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓகே, அடுத்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் பத்தி அடுத்த உரையில் பார்ப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.